ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2-3 வாரத்துக்கு முன்னாடியே நம்மளோட ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இருக்கிற பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்படி ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாண்டு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டாண்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, அதில் சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். நம்மளோட சேனலில் டே இன் மை லைஃப், அப்புறம் ட்ரெஸ்ஸை எப்படி காய வைக்கிறோம் இங்கே சிங்கப்பூரில் அப்படின்றதுக்கான நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாம் இந்த இதில் தான் நம்ம ஹேங் பண்ணுவோம். ஸோ அது ட்ரெஸ்ஸெல்லாம் கூட நம்ம காய வச்சிடலாம். பட் பெட்ஷீட்டை காய வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் வெயிலுக்காக நம்ம இந்த பக்கம் தான் ஹேங் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சில வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து இப்போ ஏதோ நடக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு ஸ்டாண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை நடக்கும்போதே எனக்கே ரொம்ப குஷியாக இருந்துச்சு. ஒரே நாள்லையே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பூசி அதுக்கு மேலே பெயிண்ட்டும் அடித்து பர்ஃபெக்டாக அந்த இடத்த ஆக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் ஃபோட்டோஷூட்காக வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஸ்டாண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி ஸ்டாண்டு இது இல்லை தான். அது என்னன்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். சரி, இதை நம்ம வந்து எப்படி காய வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் வெளியில் போயிருந்தனால எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுக்கல, நெக்ஸ்ட் டே தான் கொடுத்தாங்க. நானும் ஒன்று ஒன்றா இதை தள்ளி பார்த்தேன். ஏன்னா அந்த கடைசி இதுக்கு கம்பிக்கு வந்து நம்ம எப்படி காய போடுறது, கை அவ்வளோ தூரத்துக்கு எட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த நடுவில் உள்ள கம்பி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த கம்பியை ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி மூவ் ஆச்சு. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அந்த கடைசி கம்பிக்கு வந்து நம்ம காய போடுறதுக்கு இப்படி தான் மூவ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டாண்டை பார்த்ததும் எனக்கு தோணுனது, பில்லோ, ஷூ, அதுக்கப்புறம் மிளகா மல்லி இந்த மாதிரி ஏதாச்சும் காய வைக்கணும்னா வெயில் டைமில் நல்லா இது மேலேயே வச்சு காய வைக்கலாம் அப்படின்னு நினச்சா டபால்னு ஒரு லிஸ்ட்டை தூக்கி கொடுத்துட்டாங்க அடுத்த நாள். இந்த மாதிரி வேறு எதுவுமே இதில் காய வைக்கக்கூடாது, ஒன்லி ட்ரெஸ்ஸு மட்டும்தான், அதுவுமே தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கிளிப்பு போட்டு காய வைக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, இதில் ட்ரெஸ்ஸு மட்டும்தான் காய வைக்கணும், அது ஓகே தான். இப்போ இதில் எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்றதையும், இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் ஊரில் எப்படி நம்ம கொடியில் காய வச்சு வெயில் மழை வந்தால் எடுப்போம், திரும்ப வந்து மழை நின்னதுக்கப்புறம் கொண்டு போய் காய வைப்போம், அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு இது எனக்கு. சரி, இதை கூட ஓகேன்னு சொல்லிடலாம், மழை வர நேரத்தில் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போட்டுக்கலான்னு வைங்க. ஆனால் இந்த குருவி தொல்லை இருக்கே, இது தொல்லை தாங்கவே முடியலைங்க. இந்த ஸ்டாண்டு இருக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி நம்ம துணி காய போடுற ஸ்டாண்டை நம்ம அதிலேயே ஃபிக்ஸடாக வைக்க மாட்டோம். பட் இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம அதிலேயே ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால இந்த குருவி வந்து நல்லா டாய்லெட் போயிடுது. ஸோ இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு தடவையும் நம்ம துணி காய போடுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. ஏற்கனவே இருந்த ஸ்டாண்டில் வந்து எப்படி நம்ம ட்ரெஸ் காய வைப்போம்னா இந்த மாதிரி தான். இதில் வந்து நம்ம இந்த டிஷர்ட் அப்புறம் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஈஸியாக இந்த மாதிரி ஹேங் பண்ணி அது காயறதுக்குமே ரொம்ப நல்லா ஈஸியாக வந்து காஞ்சிரும் சீக்கிரமாகவே. ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிளிப்பு வந்து போட்டுட்டு நம்ம வெளியில் காய வச்சோம் அப்படின்னா வெயில் கொஞ்ச நேரம் இருந்தாலும் சூப்பராக காஞ்சிரும். ஆனால் ஹெவியான ட்ரெஸ்ஸை நம்ம காய வைக்கும் போது மட்டும்தான் அதை ஹேங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேலன்ஸ் கிடைக்காது இல்லையா, அதனால். மற்றபடி மழை வந்துச்சுன்னா இந்த ஸ்டிக்கை அப்படியே எடுத்து திரும்ப உள்ளே காய வச்சுட்டு திரும்ப வெயில் வரவும் அதை அப்படியே எடுத்து காய வைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடில் தான் இந்த ஸ்டாண்டும் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம அந்த ஸ்டிக்கை ரொம்ப பேலன்ஸ் பண்ண வேண்டியதுக்கான அவசியம் இருக்காது. அப்படியே நம்ம எடுத்து ஈஸியாக வந்து ஹேங் பண்ணிவிட்டு திரும்ப ஈஸியாக எடுத்து உள்ளே போட்டுடலாம். அதனால தான் இந்த ஸ்டாண்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இப்போ இருக்கிற ஸ்டாண்டு வந்து மழை நின்னதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கில் இருந்து எல்லா துணியும் எடுத்துகிட்டு நம்ம இதே மாதிரி கொண்டு போய் காய வச்சு கிளிப்பு போட்டு திரும்ப மழை வந்துச்சுன்னா எடுக்கிறது போடுறதுன்னு சொல்லிட்டு இப்படியே தான் நம்ம பொழப்பு போக போகுது. இதனால தான் இந்த ஸ்டாண்டு வந்து எனக்கு பிடிக்கலைன்னு நான் சொல்லியிருந்தேன். எல்லாமே இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி தான். ரொம்ப பழைய மாடலில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த எனக்கு மிடில் வந்த அந்த ஸ்டாண்டு மாடல் பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல் பிடிச்சிருக்கும். எப்படியோ கவர்மெண்ட் நல்ல ஒரு ஸ்டாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணி பழகிக்க வேண்டியது தான். என்ன ஒன்று, இந்த குருவி தொல்லை மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரெனோவேட் பண்ணி அவங்களோட மக்களுக்காக இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குற கவர்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு ஹார்ட்டின் போடுங்க கமெண்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.